ஹாய் எவ்ரி ஒன். நம்ம நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2025 கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் சீரீஸில் நம்ம இது 7th வீடியோவாக அப்லோட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, சயின்ஸ் அண்ட் டெக், ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆப்டிடியூட் பார்க்க போகிறோம். ஆப்டிடியூட் அப்படின்றது நம்மளுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாகவே 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. 90 கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்லேருந்து வருது, 10 கொஸ்டின் ஆப்டிடியூட்லேருந்து வருது. நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட் 2025 அனாலிசிஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்டிடியூட் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு அது தனி பேப்பராகவே இருக்கும். நம்மளுக்கு ஓகேவா தெரியும்ல உங்களுக்கு. GS2வில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே 80 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு சிசாரில் இருக்கனால நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த அனாலிசிஸ் நம்மளுக்கு தேவை. இப்போ உங்களுக்கு நான் எடுத்துருக்கக்கூடிய செட் வந்துட்டு செட் டி. இதில் 91st கொஸ்டின் பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் rhinoceros, elephants and deer in a century are in the ratio 5:12:17. If the difference between the number of rhinoceros and the number of elephants is divisible by both 5 and 7, what is the minimum possible total number of the 3 types of animals-னு கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் பாசிபிள் கேட்டிருக்காங்க. இதில் எலிஃபெண்ட்டோட ரைனோசரஸ் அண்ட் எலிஃபெண்ட்டோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு போத் 5 and 7 டிவிசிபிள் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ரைனோசரஸ் வந்து 5, எலிஃபெண்ட் வந்து 12, டியர் வந்துட்டு 17. ஸோ இந்த 5ம் 12ம் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 7 இருக்குது. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நம்ம போத் 5 and 7 டிவைட் பண்ணணுன்றனால எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஷியோ வந்து ஈக்குவல்ட்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 25, 12 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60, 17 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 85. ஸோ திஸ் 25 and 60 இதோட நம்மளோட டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வரும். இப்போ 35 போத் 7 and 5ஆல் டிவிசிபிள் ஆகுது. அப்போ இது மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணி வரக்கூடிய அந்த மினிமம் பாசிபிள் வேல்யூ நம்மளுக்கு 25 + 60 + 85 அப்படின்றது 170 அப்படின்றது நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்கனால அந்த இடத்துல நம்ம இப்போ 5 × 1 - 12 × 1 அப்படின்னா நம்மளுக்கு 7 வருது. 5ஆல் டிவைட் பண்ண முடியல. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ பார்க்கணும். இப்போ 5 × 2 10 - 12 × 2 நம்மளுக்கு 24. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? -14 வரும். அப்போ அது நம்மளுக்கு 7ஆல் டிவைட் ஆகுதே தவிர நம்மளுக்கு 5ஆல் டிவைட் ஆகலை. ஸோ நம்மளுக்கு 2வும் வராது. அடுத்து நம்மளுக்கு 5 × 3 - 12 × 3 இப்போ 15 - 36 நம்மளுக்கு 21 வரும். ஸோ -31 அப்படின்றது நம்மளுக்கு 7ஆல் மட்டும் தான் டிவைட் ஆகுதே தவிர 5ஆல் டிவைட் ஆகலை. அப்போ நம்ம 3யும் போடக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம 4 போட்டு பார்க்கலாம். 5 × 4 - 12 × 4 அப்புறம் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு 18 வருது. நம்மளுக்கு அது என்ன செய்யலை? 7ஆல் டிவைட் ஆகலை. நம்மளுக்கு 5ஆல் டிவைட் ஆகலை. அப்போ 4 நம்ம போட முடியாது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா 5 போட்டு பார்க்குறோம். 5 × 5 - 12 × 5 அப்படின்றது 25 - 60 அப்படின்றது நம்மளுக்கு 35 அப்படின்றது வரும். அப்போ 35 அப்படின்றது நம்மளுக்கு 7ஆலே டிவைட் ஆகுது, 5ஆலே டிவைட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு இந்த 5 அப்படின்றது காமன் எடுத்துட்டாச்சு. அப்போ 5 × 5 25, 5 × 12 60, 5 × 17 85. இது மூணுத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது 170. அப்போ இந்த 5க்கு கீழே நம்ம வேல்யூ போட முடியாது. அப்போ மினிமம் பாசிபிள் வேல்யூவே நம்மளுக்கு என்னது 30. அந்த 5ன்னு போடக்கூடிய அந்த வேல்யூ தான். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மினிமம் பாசிபிள் வேல்யூ ஃபார் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 170 வருது. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் B 170 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Next question. Sunita cuts a sheet of paper into 3 pieces. Length of first piece is equal to the average of the 3 single digit odd prime numbers. Length of the second piece is equal to that of the first plus 1/3 the length of the third. The third piece is as long as the other 2 pieces together. The length of the original sheet of paper is அப்படின்னு கேட்டிருக்காங்க. A 13 units, B 15 units, C 16 units, D 30 units அப்படின்றது நம்மளுக்கு ஆப்ஷனாக இருக்குது. இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ABC 3 வேல்யூ இருக்குது. அது 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்காங்களா, ஆட் ப்ரைம் நம்பர். ஸோ 3 + 5 + 7 = 15. அதோட ஆவரேஜ் கேட்டிருந்தாங்க. ஸோ A = 5. இப்போ 15 3ஆல் நம்ம டிவைட் பண்ணோன்னா 5 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 3 ஆட் ப்ரைம் நம்பர் ஆவரேஜ் சொல்லியிருக்காங்க. அப்போ A = 5 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த செகண்ட் நம்பருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பரோட 1/3 சொல்லியிருக்காங்களா. அப்போ நம்மளுக்கு C = நம்மளுக்கு என்ன வருதுன்னா A + B. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நம்மளுக்கு நம்ம சொல்லிட்டோம் 3 ப்ரைம் நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ். செகண்ட் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ப்ளஸ் அந்த தேர்ட் நம்பரோட 1/3 சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட ஒரு ஈக்குவேஷனாக. இப்போ தேர்ட் நம்பர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா
ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வரக்கூடியது. அப்போ ஏ ப்ளஸ் பி, சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இப்போ நம்ம இந்த சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்றத அந்த செகண்ட் இக்குவேஷனில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி பை 3ல. அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 5 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் பி பை 3 அப்படின்னு இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 3b இஸ் ஈக்குவல் டு 15 ப்ளஸ் 5 ப்ளஸ் பின்னு கிடைக்கும். அப்போ 2b இஸ் ஈக்குவல் டு 20, b இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ நம்மளுக்கு ஏ கிடச்சிச்சு, பி கிடச்சிச்சு. இப்போ சி வேணும். சி இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ டோட்டலாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து நம்மளுக்கு 30 யூனிட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி 30 யூனிட்ஸ் அப்படின்றதான் 92nd கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர். நம்ம 93rd கொஸ்டின் பார்க்கலாம். த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் இஸ் ஜென்ரேட்டட் பை டிவைடிங் 50 பை நேச்சுரல் நம்பர்ஸ். 50 நம்ம நேச்சுரல் நம்பர்ஸால் டிவைட் பண்ணக்கூடியதில் வரக்கூடியதான் இந்த சீக்வன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ 50 டிவைடட் பை 1 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? ரிமைண்டர் வந்து 0ன்னு வரும். ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது ரிமைண்டர் தான் இங்கே எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த சீக்வன்ஸில் அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் ஸ்டக் ஆயிடுவீங்க. ஸோ தெரில அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருங்க. தெரிஞ்சதுன்னா டக்குன்னு போட்டு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு பண்ணணும். ஓகே, அப்போ 50 பை 1 நம்மளுக்கு ரிமைண்டர் 0. 50 பை 2 25 வரும், ரிமைண்டர் 0. 50 பை 3 ரிமைண்டர் உங்களுக்கு என்ன வரும்? 2 வரும், ரிமைண்டர் 2 வரும். அப்போ அங்கே 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 50 பை 4, 50 பை 4லேயும் உங்களுக்கு ரிமைண்டர் 2 வரும். நெக்ஸ்ட்டு 50 பை 5, 50 பை 5 வந்து நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரும். 50 பை 6 ரிமைண்டர் 2 வரும். அப்போ நம்மளுக்கு 50 பை 7 என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 50யை நம்ம 7ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 1 அப்படின்றது ரிமைண்டராக கிடைக்கும். ஸோ 93rd கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ 1 அப்படின்றத உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். 94th கொஸ்டின் பார்க்கலாம். A distance x kilometer is covered by 2 different trains with velocity v in kilometer per hour and kv in kilometer per hour in y and அதுக்கப்புறம் in y and y plus 3 hours respectively. If y is lesser than 13 then k is less than என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு இங்கே டிஸ்டன்ஸோட ஃபார்முலா தெரியணும். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் டேக்கன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மூலயமா ஃபஸ்ட் ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ்னால நம்மளுக்கு எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து வி வெலாசிட்டியில் போகுது, ஒய் டைம் டேக்கன் எடுத்துக்குது. அப்போ வி இன்ட்டு ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு வி இன்ட்டு ஒய் அப்படின்றது நம்மளுக்கு ஃபஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அடுத்து செகண்ட் ட்ரெயின் வந்து அதே டிஸ்டன்ஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. இந்த எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னா கேவி அப்படின்ற ஸ்பீடில் போகுது, இன்ட்டு டைம் டேக்கன் வந்து ஒய் ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இதான் நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன். இந்த ரெண்டு சைடுமே நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இருக்கனால இது நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது by is equal to kv into y plus 3. v நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா k is equal to y divided by y plus 3ன்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு y வந்துட்டு ஒய்யோட மினிமம் பாசிபிலிட்டி 13 கொடுத்துருக்கனால நம்ம 13 இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ k is equal to 13 by 16. அப்போ இதான் நம்மளுக்கு என்னது ஆன்சராக வருது. ஓகே, ஆப்ஷன் டி 13 by 16 தான் நம்மளுக்கு என்னது ஆன்சர். Next question நம்ம பார்க்கலாம். There are 4 identical sized and shaped balls in a box with only its top open. Each ball is of a different color, these being green, red, white and blue. Only one ball of each color. Without looking into the box, one ball is randomly picked out and its color is noted. Then it is returned to the box. What are the chances that in 2 successive draws one may get the white ball and the red ball in whichever order? ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு 4 பால்ஸ் இருக்கு இல்லையா, க்ரீன், ரெட், ஒயிட், ப்ளூ. இதில் நம்மளுக்கு ஒயிட் அண்ட் ரெட் வந்து எடுக்கணும் காம்பினேஷனில் இன் விச் எவர் ஆர்டர். ஸோ ஒரே ஒரு ஒயிட் பால் 1C1, ஒரே ஒரு ஒயிட் பால் தான் இருக்குது, அந்த ஒன்று தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஸோ 1C1 டிவைடட் பை 4 பால்ஸில் அது ஒரு பால், அப்போ 4C1 இன்டூ இதே நம்ம என்ன பண்ணுறோம் காம்பினேஷனாக எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட்டு செகண்ட் ரெட் எடுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒயிட்டுக்கு 1C1 டிவைட் பை 4C1 கொடுத்துட்டோம். அப்புறம் ரெட் எடுக்கிறோம். ஸோ 1C1 டிவைட் பை 4C1, ஏன்னா ஒரே ஒரு ரெட் பால் தான் இருக்குது. ஸோ 1C1 டிவைடட் பை 4ல் ஒரு ரெட் பால் தானே, இந்த க்ரீன், ரெட், ஒயிட் அண்ட் ப்ளூவில் 4ல் ஒரே ஒரு ரெட் தான் இருக்குது. ஸோ 4C1 ப்ளஸ் நம்மளுக்கு இன்னொன்று என்னது ரெட் அண்ட் ஒயிட் பாசிபிலிட்டி. ஸோ அதே தான் வரும் 1C1 டிவைட் பை 4C1 இன்ட்டு 1C1 டிவைட் பை 4C1. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா
1/16 + 1/16 is equal to 2/16. நம்ம அதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 1/8. ஆப்ஷன் பி 1/8 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். 96th கொஸ்டின். 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவன். A + B இஸ் கிரேட்டர் தென் C + D அப்படின்றது ஒரு equation. நெக்ஸ்ட் B + E is equal to 2C அப்படின்றது செகண்ட் equation. C + D இஸ் கிரேட்டர் தென் B + E அப்படின்றது நம்மளுக்கு தேர்ட் equation. ஸோ இது நம்ம ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். அப்போ C + D is greater than B + E அப்படின்றத நம்ம C + D is greater than 2C அப்படின்னு எழுதலாமா? அப்போ அந்த இடத்துல இந்த C + D ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் A + B is greater than C + D இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம 2Cயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ A + B is greater than 2C அப்படின்றதான் நம்மளுக்கு என்னது கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் A + B is greater than 2C. இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்க போகிறீங்க. நம்மளுக்கு செகண்ட் ஈக்குவேஷனில் B + E is equal to 2Cன்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஈக்குவேஷனில் C + D is greater than B + Eன்னு இருக்குது. அப்போ அந்த B + Eல நம்ம 2Cயை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா C + D is greater than 2Cன்னு வரும். இப்போ அந்த C + D எங்கே இருக்கும் அந்த இடத்துல 2Cயை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு என்னது ஆன்சர். ஸோ 96th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் A + B is greater than 2C அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். 97th கொஸ்டின். த ஏஜ் ஆஃப் E இஸ் ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் S. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? அந்த E is equal to 2S அப்படின்னு எழுதிக்கலாம். டு ஃபைண்ட் அவுட் தி டிஃப்ரென்ஸ் இன் தியர் ஏஜஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆர் சஃபிஷியன்ட். இப்போ இந்த ஈக்கும் எஸ்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதில் இருக்கக்கூடிய எது வந்து நம்மளுக்கு சஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை வச்சு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ C either 1 or 2 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் 5 years the ratio of the ages would be 9:5 அப்படின்னு இருக்கு. ஆஃப்டர் 5 years அப்படின்றனால E + 5 divided by S + 5 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு இந்த ரேஷியோ வந்து 9/5. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5E + 25 இஸ் ஈக்குவல் டு 9S + 45 வரும். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த E பதிலாக நம்ம 2S போட்டிங்க அப்படின்னா இந்த பக்கம் நம்மளுக்கு ஆல்ரெடி 5E இருக்கா, அந்த இடத்துல நம்மளுக்கு 2A சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம பார்க்கணும் தேவையில்லை. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஈக்கு பதிலாக 2S நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈஸியாகவே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு வேல்யூ கிடச்சிரும். அதை வச்சு நம்ம எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை வச்சு நம்ம ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ரேஷியோவும் ஒரு ஈக்குவேஷனும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆப்ஷன் C either 1 or 2 அப்படின்றது இந்த இடத்துல கரெக்டான ஆப்ஷன் ஃபார் 97th கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு 98th. An organ and a minute hand of a clock are at right angles several times during their motion. How many times are they at right angles during their motion in a day from 12 noon to midnight அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 1 ஹவருக்கு 2 ரைட் ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். அதே பட்சத்தில் நம்மளுக்கு 2 to 3 to 4, அதாவது 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே நம்மளுக்கு 3 தடவை தான் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நம்மளுக்கு 3 தடவை தான் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்மளுக்கு 12 ஹவர்ஸ்க்கு 2 டைம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 24 டைம்ஸ் வரணும். ஆனால் நடுவில் இந்த ரெண்டு காம்பினேஷனில் நம்மளுக்கு 1 டைம் மிஸ் ஆகிறனால உங்களுக்கு 2 டைம்ஸ் லெஸ் ஆகி 22 டைம்ஸ் அப்படின்றது இங்கே ஆன்சராக இருக்கணும். ஸோ none of the above, D none of the above is the correct answer for 98th question. 99th question பார்க்கலாம். consider the following statement. Unit digit in 17 power 174 is 7ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த லாஸ்ட் யூனிட் டிஜிட் 7 இருக்கா, இந்த 7ஓட சைக்கிள் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4. ஸோ 174 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி அதில் வரக்கூடிய ரிமைண்டர் வச்சு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அப்படி நம்ம பக்கத்தில் 174 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் 2 கிடைக்குது. சைக்கிள் லென்த் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா 9 அப்படின்றது யூனிட் டிஜிட்டாக இருக்கணும். அப்போ நம்மளுக்கு இங்கே ஆப்ஷனில் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு தப்புன்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். C 2 and 3 ஒன்லி அப்படின்றது. இதனால் நம்ம 2 and 3 செக் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் எனி 2 ஆட் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்ஸ் ஆஃப் எனி 2 ஆட் நம்பர்ஸ். இப்போ 3 ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு 9, 5 ஸ்கொயர் என்னது 25. ஸோ 25லேருந்து நம்ம 9 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 16 வரும். 16 வந்துட்டு நம்மளுக்கு டிவிசிபிள் பை 8.
ஸோ நம்மளுக்கு செகண்ட் ஒன் கரெக்டு தான். அடுத்து தேர்ட் ஒன், ஆடிங் ஒன் டு த ப்ராடக்ட் ஆஃப் டூ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் மேக்ஸ் இட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ டூ கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸோட ப்ராடக்டில் ஒன் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போது 3 × 5 நம்மளுக்கு 15 வருது. அது கூட நம்ம 1 ஆட் பண்ணால் 16. ஸோ 16 இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ நம்மளுக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. இப்போ நம்மளுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் கரெக்டு. இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். ஸோ 99th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் C2 அண்ட் 3 ஒன்லி அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் 100 கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி எக்ஸ்போனன்ட் ஆஃப் 10 விச் டிவைட்ஸ் தி நம்பர்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கேட்கும்போது 10 அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஒரு 5, ஒரு 2வும் ஒரு 5வும் இருந்தால் மட்டும்தான் ஒரு 0 உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ 10 அப்படின்ற இடத்துல ஒரு 0 தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு 2 × 5 அப்படின்ற செட் எத்தனை இருக்குது அப்படின்றதான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இன்டெரக்டாக. இப்போ 5ல் நம்மளுக்கு 11 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 5^11 × 10^10ல் உங்களுக்கு 2 × 5 செட் வந்து 10 டைம்ஸ் இருக்குது. இன்ட்டு 35^3 × 48^3 × 56^4 75/7. ஸோ இது நம்மளுக்கு ரிப்பீட்டடாக PYQவில் வரதான். இதில் எத்தனை 2 இருக்குது எத்தனை 5 இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் செட்டாக நம்ம எத்தனை எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கு நம்மளுக்கு இத்தனையும் ஃபுல்லாக கவுண்ட் பண்ணணும்னு இல்லை. இப்போ இந்த இதை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு 5 அதிகமாக இருக்கா இல்லை 2 அதிகமாக இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதில் 5 தான் அதிகமாக இருக்குது, 2 கம்மியாக இருக்குது. அப்போ 2 கம்மியாக இருக்குன்னா எது கம்மியாக இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், நம்ம செட்டாக எடுத்து ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ 5ல் 11 இருக்குது, 10ல் 2 × 5 10 டைம்ஸ் இருக்குல்ல, 2^10 × 5^10 நம்ம எழுதிக்கலாம். 35ல் 7 × 5 35 எழுதலாமா, அதில் பவர் 3னால 7^3 × 5^3. 48 நம்ம 3^3 × 16^3 அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது 48^3 3^3 × 16^3. இந்த 16^3 நம்ம 2^12ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி 56 நம்ம பிரித்து எழுதும்போது 7^4 8^4. ஸோ 8^4 நம்ம 2^12ன்னு எழுதிக்கலாம். இந்த 75ல் நம்மளுக்கு 75/7 3 × 7 × 25 × 7 நம்ம எழுதலாம். அப்போ 5 வந்து 14 இருக்குது. அப்போ நம்மளுக்கு 5 எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 11, இன்னொரு 5 10. ஸோ 21 21 + 3 24 24 + 14 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 38 5s இருக்குது. ஸோ 2 எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2^10 + 12 + 12 அப்படின்னு நம்மளுக்கு 34 தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது 34 அப்படின்றத நம்மளுக்கு ஆன்சர். ஏன்னா 38 5s இருந்தாலும் உங்களுக்கு 2 அப்படின்றது 34 தான் இருக்குது. நம்மளுக்கு 100 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் C 34 அப்படின்றதான் நம்மளுக்கு கரெக்டு. ஓகேவா, இதை நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸோட 11 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2024 சீரீஸ் வந்து இந்த மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணணுமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா நம்ம 2024ஐயும் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வைஸ் நம்ம வந்து எடுத்து வீடியோஸாக அப்லோட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ நம்ம ஆப்டிடியூடுக்கு வந்துட்டு இதே மாதிரி தான் நம்மளுக்கு AICSC, அதாவது ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் ஃபவுண்டேஷனல் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அது பார்த்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் UPSCயோட PYQ வந்து ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் CSAT PYQ வந்துட்டு எடுத்து ஒன்றையும் சால்வ் பண்ணிட்டு அதை வந்து அதே மாதிரி வேறு கொஷின்ஸ் வந்தால் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாலே இந்த 10 கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ப்ளஸ் நம்ம இந்த 2025லேருந்து இந்த 10 கொஷின் பார்த்துருக்கோம். அதே மாதிரி 2024 நம்ம பார்த்துடலாம். 23லேயும் நம்மளுக்கு ஒரு 23ல் நம்மளுக்கு ஒரு 50 கொஷின், 24ல் நம்மளுக்கு ஒரு 10 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 70 கொஷின்ஸ் பார்த்துட்டு இதுக்கான அந்த பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இதுலேயே நம்ம வேறு வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, பாலிட்டி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக், இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இன்னைக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.